திருச்சி தமிழ்நாட்டின் தலைநகர். உலகத்தின் முன்மாதிரி நகரமாக என் தலைநகரம் மாற்றுவேன். 5 தலைநகரங்களை கொண்டு வருவேன். ஸ்மார்ட் சிட்டி இருக்குது, ஸ்மார்ட் வில்லேஜ் கிடையாது. எல்லோரும் நகரத்தை நோக்கி நகர தொடங்குகிறார்கள். கிராமங்கள் காலியாகி கொண்டிருக்குது. கிராமங்கள் காலியாகிறதுனால என்ன? வேளாண்மை கைவிடப்படுகிறது. சிபிஎஸ்இன்னு ஒரு பள்ளி, மத்திய அரசு பள்ளி. வல்லபாய் பட்டேலை படிப்பான், என் பாட்ட வாவுசியை படிப்பானா? நீ தண்ணி இல்லாம குடத்தை தூக்கிட்டு ஓடும் போதெல்லாம் இந்த மகன் முகம்தான் என் தாய்மார்கள் ஞாபகம். சோத்துக்கு இல்லாம வரிசையில நீ தட்டேந்தி நிப்பானா? அன்னைக்கு தெருத்தருவா ஒரு பையன் கத்துனானே, எங்கடா அவனை கூப்பிடுன்னு தருவேன். பெற்றுக் கொடுங்கள் பிள்ளைகளை, கற்றுக் கொடுக்கிறோம் நாங்கள். பிள்ளைகள் உங்கள் வீட்டின் பிள்ளைகள் அல்ல, இந்த நாட்டின் செல்வங்கள் என்று சட்டத்தை போடுவான். தமிழ் படித்தால் மட்டும்தான் தமிழ்நாட்டில் வேலை. சட்டம் போடுவோம். தாய்மொழி அறிவில்லாத உலகத்தில் எவ்வளவு கல்வியாளனானாலும் நீ முட்டாள். எல்லா இடங்களையும் கண்காணிப்பு கருவி, சிசிடி கேமரா வச்சிருப்பேன். கண்காணிப்பு கருவி என்ன பண்ணுவாரு? போக்குவரத்து காவலர்கள் சாலையின் இரு ஓரமும் அழகா குளிரூட்டப்பட்ட அறைக்கில கண்ணாடி பேழைகளை உட்கார வச்சிருப்பேன். இதுக்கு 1500 தண்டம். பொய் சென்னியில் அதுக்கு ஒரு 1500 தண்டம். 25 கிலோமீட்டருக்கு ஒரு இடத்துல 2 ஏக்கர் 3 ஏக்கர்ல பழம் வெட்டி வச்சிருப்பேன். ஒரு சொட்டு தண்ணீர் கடலுக்கு போகாது, நேரம் ஓடிப்போய் அங்க விழும். நீர்த்தாரையில எதுவும் சிக்கக்கூடாது. நெகிழி பிளாஸ்டிக்க வந்தவன தடை செஞ்சுவேன். தெருவில் பார்த்துருப்பேன், மேல இருந்து குப்பையை போட்டா கண்காணிப்பு கருவில இருக்கும். காலையில மாநகராட்சி பணியாளர் வந்து மின் இணைப்பு தண்ணீர் என்று வெட்டிட்டு போயிடுவாரு. வீட்டை நம்ம அம்மாவும் அக்காவும் தங்கையும் கூட்டுவது அசிங்கம் என்றால் நாட்டை நீனும் நானும் கூட்டுவது அசிங்கம்தான். சாலையில் இருமருங்கும் பசுஞ்சோலை சாலைகள் எல்லாம் மரம். பள்ளிகள் பசுஞ்சோலை பள்ளிகள். கல்லூரி எல்லா பிள்ளைகளும் 5 கிலோமீட்டரு. எல்லா பிள்ளைகளுக்கும் சைக்கிள் அரசை கொடுத்துரும். சைக்கிள் தான் போகணும். 5 கிலோமீட்டர் வரைக்கும் எல்லாரும் சைக்கிள் தான். எல்லா பிள்ளைகளுக்கும் சைக்கிள் நானே கொடுத்துருவேன். நோட்டு புத்தகம் சிலேட்டு கிளட்டு எல்லாம் நானே கொடுத்துருவேன். சோறு நானே போட்டுருவேன். வீட்டு பாடம் அறவே கிடையாது. நோ ஹோம் ஒர்க். என்ன ஊர் சுத்தி பார்க்க பிடிக்குமாயா? அது நல்லா பிடிக்குமையா? இந்த பிள்ளைகளுக்கு காசு கொடுத்துடு. தமிழ்நாடு முழுமைக்கா குற்றாலம் கொடைக்கானல், அது ஏற்காடு அந்த எல்லாத்தையும் சுத்தி காட்டுவா. இவனை வேலைக்கு போடு. வெளிநாட்டுல இருந்து எவன் சுத்தி பார்க்க வரானோ அவனுக்கு சுத்தி காட்டு. தனியார் ஒரு தனி முதலாளி கல்வியை தரமா கொடுத்துட முடியும். இவ்வளவு வரை அரசால முடியாதா? முதலமைச்சர் மகனா, முதலமைச்சர் பிள்ளையா, தம்பி மகனா, அமைச்சர் மகனா, அவன் மகனா, இவன் மகனா, ஐஏஎஸ் மகனா, ஐபிஎஸ் மகனா, எல்லாரும் மகனும் சரி அரசு பள்ளி கல்லூரியில படிக்கணும். சட்டம் ஏற்றில்லை. முதலமைச்சருக்கு காய்ச்சல், தலைவலி, பொண்டாட்டிக்கு காய்ச்சல், அவருக்கு பிரசவம், விரோசம், எவனா இருந்தாலும் சரி அரசு மருத்துவமனையில் படுக்கணும். சட்டம். பணம் கிழங்கு, பணம் பழம், நொங்கு, பதநீர், இளநீர் எல்லாம் தேசிய குடிமானங்களாக்கி சந்தைப்படுத்திடுவோம். இப்படியே நிலமும் வளமும் சார்ந்த தொழிற்சாலைகளை உருவாக்கி வேலை இல்லைங்கிற நிலையை இந்த தேசத்தில் இல்லாமல். ஏன் நீ துபாயில போய் ஒட்டகம் மேய்க்கிற? உன் ஊர்ல மாடு மேய்க்கிறதுக்கு என்ன உனக்கு பிரச்சனை? என்ன பிரச்சனை? அவமானம் அதானே? அது அவமானம் இல்ல, வருமானம், வெகுமானம். அரசாங்க வேலை மாசம் 5000 சம்பளம். மாற்றணும் எங்க இருந்து? ஒண்ணுல இருந்து இல்ல, புள்ளியில இருந்து. அழிச்சு கிழிச்சிட்டு வேற நாட்டை படைக்கணும். வேற நாடு. நாங்க சொல்லும் போது எல்லாம் சிரிச்சாங்க. தலைநகரை மாற்றுவோம், தமிழகத்தை மாற்றுவோம். ஆட்சியின் வரைவுல முதல் பக்கத்துல கொடுத்தேன். என்னத்துக்கு சீமான் மாத்துறேன்? ஏன் எல்லாரும் திருச்சியிலே மாநாடு போட்டீங்கன்னு கேட்டேன். தமிழ்நாட்டுல எந்த திசையில இருந்து கிளம்பினாலும் ஒரே நாள்ல வந்துட்டு திருச்சிக்கு ஒரே நாள்ல திரும்பி அவன் தாய் கிராமத்துக்கு சொந்த ஊருக்கு போயிட முடியும். நல்லா புரிஞ்சுக்கணும். நாங்க சிவகங்கையில இருந்து வந்தாலும், காளையாறு கன்னியாகுமரியில இருந்து வந்தாலும், இங்கிட்டு சேலம் அங்க எந்த பக்கம் இருந்து வந்தாலும் திருச்சிக்கு அரை நாள் பயணம், வர வேலையை முடிச்சுட்டு திருப்பி அரை நாள் பயணத்துல ஊருக்கு போயிடலாம். ஆனால் சென்னைனா சிவகங்கையில இருந்தோ கன்னியாகுமரியில இருந்தோ மற்ற ஊர்ல இருந்து வர ஒரு நாள், அங்க வேலையை முடிக்க ஒரு நாள், திரும்பி போக ஒரு நாள், 2 நாள் செலவாகுது. அதனாலதான் எல்லா கட்சியும் திருச்சியிலே மாநாடு போடுது. அதனால நான் என்ன சொல்றேன், திருச்சி தமிழ்நாட்டின் தலைநகர். திருச்சினா திருச்சியே இல்ல. எங்க சோழ பெரும்பாட்டங்கள் எந்த தலைநகரை உரையுரை தலைநகராக கொண்டு ஆண்டார்களோ அதே உரையுரை தலைநகராக கொண்டு அவன் பேரப்பிள்ளைகள் ஆட்சி செய்வான். நான் மாற்றி காட்டுவேன். உலகத்தின் முன்மாதிரி நகரமாக என் தலைநகரம் மாற்றுவேன். 5 தலைநகரங்களை கொண்டு வருவேன். சென்னை துறைமுகம், கணினிக்கான திரைக்கலைக்கான தலைநகர். நல்லா கொஞ்சிக்கணும். கன்னியாகுமரி தமிழர் மெய்யியலுக்கான தலைநகர். மதுரை தமிழர் கலை இலக்கியம் பண்பாட்டிற்கான தலைநகர்.
கோவை திருப்பூர் தொழில் வளர்ச்சிக்கான தலைநகர். திருச்சி உறையூர் வந்து தமிழர் அரசாட்சியுடைய நிர்வாகத்திற்கான தலைநகர். அங்க போட்டுறோம். 5 பெரிய தலைநகர் நகரங்களை பிரிக்கிற போது சென்னையில என்ன கிடைக்குமோ மருத்துவம், கல்வி, வேலை வாய்ப்பு, அது எல்லா இடத்துலையும் கிடைக்கும். நுட்பமா விளங்கணும். படித்த என் தம்பி தங்கைகள், கிராமங்கள் காலியாகி கொண்டிருக்கிறது, நகரங்கள் பெருத்து வீங்கி கொண்டிருக்கிறது. இந்த பொருளாதாரம் வளர்ச்சி அல்ல, வீக்கம். இது ஒரு நோய், இது ஒரு கட்டி. ஒரு மனித உடலில் எல்லா உறுப்புகளும் சமமாக வளர்ச்சி அடைந்தால் அது வளர்ச்சி. தலையில் மட்டும் பெருசாக வீங்கி கொண்டு போகும், தோள்பட்டை மட்டும் பெருசாக வீங்கி கொண்டு போகும் என்றால் அது வீக்கம், அது கட்டி, அது நோய். இதை படித்த பிள்ளைகள் புரிஞ்சு கொள்ளணும். இந்த பொருளாதார கொள்கையை நம்ம நாடு ஏற்றிருக்குது. ஸ்மார்ட் சிட்டி இருக்குது, ஸ்மார்ட் வில்லேஜ் கிடையாது. நல்லா கவனிக்கணும். ஏன் நகரங்கள் பிதுங்கி வருகிறது? காரணம் தரமான கல்வி, தரமான மருத்துவம், வேலை வாய்ப்பு நகரங்களில் தான் இருக்குது என்று கிராமத்தில் வாழ்கிற என் பெற்றோர்கள் கருதுவதால என் தம்பி தங்கைகள் எல்லோரும் நகரத்தை நோக்கி நகரத் தொடங்குகிறார்கள். கிராமங்கள் காலியாகி கொண்டிருக்குது. கிராமங்கள் காலியாகிறதுனால என்ன? வேளாண்மை கைவிடப்படுகிறது. ஆடு வளர்த்தல், கோழி வளர்த்தல், பட்டுப்பூச்சி வளர்த்தல், மீன் வளர்த்தல், பாய் பின்னுதல், கொட்டான் பின்னுதல், பானை செய்தல், நெசவு செய்தல், எல்லா தற்சார்பு பொருளாதாரம் சார்ந்த சிற்றூர்களின் பொருளாதார வளர்ச்சி சார்ந்த இந்த அத்தனை தொழில்களும் நின்று போயிருக்கு. நுட்பமா விளங்கணும். காய்கறி எங்கிருந்து வரும்? கிராமங்கள் எல்லாம் வேளாண்மை இருக்கு, நிலம் இருக்கு. அங்கிருந்து விளைய வச்சு ஆத்தாளப்பனும், தாத்தாம்பாட்டி, மாமன் மச்சானும் இறக்குமதி செய்யணும், ஏற்றுமதி செய்யணும், அனுப்பிவிடணும். ஆனால் அவன் விவசாயத்தை விட்டு வெளியிட்டான். ஏன்? கிராமங்கள் காலியாகி கொண்டிருக்கு. அன்னைக்கு ஒரு கிராமத்துக்கு போனா 30 வயசுல இருந்து 15 வயசுக்கு இருக்க இளைஞன் 100 பேர் இருப்பான். இன்னைக்கு 65 வயசுக்கு மேல இருக்கிற பெரியவர்களும் 5 வயசுக்கு கீழே இருக்கிற சிறு பிள்ளைகள் தான் இருக்காங்க. இளைஞன் முறை வெளியேறிட்டான். இது நல்லா கவனிச்சுக்கணும். இந்த வளர்ச்சி என்பது மிக ஆபத்தானது, மிக ஆபத்தானது. அதனாலதான் உங்க பிள்ளைகள் என்ன சொல்றோம்? தேசத்தின் பொருளாதாரத்தை சமவீதத்தில் வளர்த்தெடுக்க சிற்றூர்களின் பொருளாதார வளர்ச்சியை மேம்படுத்தணும். கிராமத்தை விட்டு என் பிள்ளைகள் வெளியேறாமல், என் பெற்றோர்கள் வெளியேறாமல் பாதுகாக்கணும். அப்ப அதுக்கு என்ன வழி? எல்லாத்தையும் அங்க நகர்த்தணும். இங்கே ஆசிரியர் பணிக்கு போடுகிற போது கல்லூரிகள், நகர்ப்புறத்தில் இருக்க பள்ளி கல்லூரிகளுக்கு ஏ கிரேடுங்கிற முதல் தர ஆசிரியரை அரசு பணி நியமனம் செய்யுது. அடுத்தது பி கிரேட் ஆசிரியர்கள். கிராம பகுதிகளுக்கு அந்த சி கிரேட் ஆசிரியர்களை, 3ஆம் நிலை ஆசிரியர்களை பணியிடம் செய்யுது. நல்லா கவனிச்சுக்கணும். அதனால கல்வித்தரம் அங்க குறையுது. கிராமப்புறங்களில் படித்த மாணவனும் நகர்ப்புறத்தில் படித்த மாணவனும் பொதுத்திறன் போட்டியில் பங்கேற்கிற போது கிராமப்புறத்தில் படித்த மாணவன் தோற்று போகிறான். இப்ப எப்படி நீட்டு தேர்வுல நம்மளை காலி பண்ணி நீட்டி காலி பண்ணிட்டான். அவனும் மாநில கட்சி சொல்றான் பாருங்க, தமிழ்நாட்டில் ஒருத்தர் கூட வர முடியாதுன்னு சொன்னான் வேணாம்னு. இத வரலைங்கிறது என்ன இருக்கு? இப்ப நான் முதலமைச்சர், நீ நீட்டு தேர்வு நடத்திருப்பியா? நீ நீட் அப்படின்னு வேற எங்கேயாவது நீட்டுன்னு ஓடாது ஓயா எடுத்துக்கிட்டு சிபிஎஸ்இன்னு ஒரு பள்ளி, மத்திய அரசு பள்ளி. நீ வா, அதுல என்ன நடத்துவ? வல்லபாய் பட்டேலை படிப்பான். என் பாட்ட வாவுசியை படிப்பானா? எங்க பேச்சல்ல. சான்சிராணிய படிப்பான். எங்க அப்பத்தா வேல்நாச்சியார படிப்பானா? பண்டார வன்னியனை பெரும்பிடுகை படிப்பானா? வீரன் அழகுத்து கொண்ட படிப்பானா? மருதுவண்டியரை படிப்பானா? புலித்தவனை படிப்பானா? தீரன் சின்னமலை படிப்பானா? என் வரலாறு எனக்கு பாடமா வருமா? வராது, தூக்கிட்டு போட. தமிழை படிப்பானா? திருக்குறள் படிப்பானா? பாரதிதாசன் படிப்பானா? பாரதியை படிப்பானா? கம்பனை படிப்பானா? இளங்கோவனை படிப்பானா? அப்புறம் என்னடா மயிர் கல்வி? என்ன கல்வி? என்ன கல்வி? இந்திய படிப்பான். இந்திய படிச்சுட்டு வேற யார் கொடுப்பா? வேற யார் கொடுப்பா? யார் கொடுப்பா? நீ எழுதி வச்சுக்க, ஒரு காலம் வரும், நீ எல்லாருக்கு முன்னாடி ஓடிட்டு வா, நான் அப்படியே இருப்பேன். கடைசியா சுத்திட்டு கடைசியா என் வாசல தான் நீ தாங்க உடைங்க. உனக்கு நாதி இருக்காது. அன்னைக்கு எல்லாம் முடிச்சுட்டு வருவ. மலேசியால இருந்து அடிபட்ட வானூர் நிலையத்துல இறங்குறேன். எங்க அப்பாவை அடிச்சு கொண்டு விட்டாங்கன்னு என்னை அடிச்சு விரட்டிட்டாங்கன்னு கேட்டேன். ஏன்? அட்டி முதுகுல விழுந்தவன சீமான் தான் ஞாபகத்துக்கு வரேன். இது நடக்கும், நாடங்களும் நடக்கும். நீ தண்ணி இல்லாம குடத்தை தூக்கிட்டு ஓடும் போதெல்லாம் இந்த மகன் முகம்தான் என் தாய்மார்கள் ஞாபகத்துக்கு வரும். சோத்துக்கு இல்லாம வரிசையில நீ தட்டேந்தி நிப்பாவா? அன்னைக்கு தெருத்தருவா ஒரு பையன் கத்துனானே, எங்கடா அவனை கூப்பிடுன்னு தேடுவேன். அன்னைக்கு நான் உயிரோட இருந்தா வருவேன், செத்துட்டானா நீங்க நாசமா போக. அதுக்கு முன்னாடி எச்சரிச்சுக்க, முடிச்சுக்க. என் தம்பி தங்கைகளுக்கு சொல்லுவேன், உறங்குங்கள்,
உங்கள் கண்கள் உறங்கட்டும், உங்கள் கனவு ஒருபோதும் உறங்கிடக்கூடாது. அதை கவனமா வச்சுக்கணும். ஏறக்குறைய முடிச்சிட்டான், நம்மள ஏறக்குறைய முடிச்சிட்டான். நம்ம எவ்வளவு கனவுகளோடு நிக்கிறோம்னு பாத்துக்க. எப்படி இருக்கு பாரு. எல்லாருக்கும் வேலை கொடுக்க முடியும், எல்லாருக்கும் கல்வி கொடுக்க முடியும். கல்வியும் மருத்துவத்தையும் இலவசமா நம்மளால கொடுக்க முடியும். கல்வியும் மருத்துவத்தையும் இலவசமா உனக்கு தந்துட்டா நீ லஞ்சம் வாங்கணும், ஊழல் வாங்கணுங்கிற அவசியமே உனக்கு தேவைப்படாது. நமது அரசு வந்தவன முதல் சட்டம், பெற்றுக் கொடுங்கள் பிள்ளைகளை, கற்றுக் கொடுக்கிறோம் நாங்கள். பிள்ளைகள் உங்கள் வீட்டின் பிள்ளைகள் அல்ல, இந்த நாட்டின் செல்வங்கள் என்று சட்டத்தை போடுவான். ஆரம்ப கல்வி முதல் ஆராய்ச்சி கல்வி வரை இலவசம். இந்தி படித்தால் வட மாநிலங்களில் வேலை படிக்க வாய்ப்பு கொடுப்போம், தமிழ்நாட்டில் வேலை கொடுக்க மாட்டோம். ஆங்கிலம் படித்தால் அந்நிய நாடுகளில் வேலை படிக்க வாய்ப்பு கொடுப்போம், தமிழ்நாட்டில் வேலை கொடுக்க மாட்டோம். தமிழ் படித்தால் மட்டும்தான் தமிழ்நாட்டில் வேலை சட்டம் போடுவோம். அவன் போராடுவான், ஐயோ அதெல்லாம் கிடையாது, ஐயோ எதுக்குப்பா இந்தி படிச்ச? ஐயா வடநாட்டுல வேலை கிடைக்கும், போப்பா போ, வேலை வாங்கி தர. ஐயா எச்சராஜா எங்க அண்ணன் பண்றாங்க, கூட்டிட்டு போப்பா, போ அங்க போய் வாங்கிக்க, போ அங்க போய் செருப்பால் அடிப்பான், திருப்பி இங்க வா. நான் 2 அடிச்ச அப்புறம் வேலை தானே. எப்படி இருக்கு ஒரு பைத்தியக்கார கூட்டம். தாய்மொழியை மறந்த இனம் உலக வரலாற்றில் வாழ்ந்ததே இல்லையே. அதை ஏன் இந்த இனம் அறியல? ஏன் அறியல? ஒண்ணுதான் உங்களுக்கு சொல்லுவேன், பெத்த தாயை பட்டினி போட்டு விட்டு எத்தனை ஆயிரம் அன்னதானம் செய்தாலும் உங்களுக்கு ஒரு பலனும் வராது. தாய்மொழி அறிவில்லாத உலகத்தில் எவ்வளவு பெரிய கல்வியாளர் ஆனாலும் நீ முட்டாள், நீ முட்டாள். நல்லா கவனிச்சுக்கணும். நீ உன்னை மறந்து உறங்குகிற போது உனக்கு கனவு எந்த மொழியில் வருது? அந்த மொழிதான் உன் கல்வி மொழி. ஏன்னா அதுலதான் நீ சிந்திப்ப. உன்னை மறந்து உறங்கும் போது நீ இங்கிலீஷ்ல கனவு வந்துருச்சுன்னா நீ ஆள் எங்கால மாறிட்ட. அதுக்கு பேர் என்ன? நீ ஈன பிறவி ஆயிட்ட, இலிசாதி ஆயிட்ட, சோரம் போயிட்ட. உன்னைய நாங்க நீ துவட்டாலும் குள்ளாட்டாலும் சரி வர மாட்டேன். கிளம்பிடு, கிளம்பிடு. உலக அறிவியல் உலக வரலாறு தானே சொல்லுது. தாய்மொழியில் கற்றவன் எல்லாம் படைக்கிறான், தாய்மொழியில் கல்லாதவன் பயன்படுத்துகிறான். உலகில் நோபல் பரிசு பெற்ற அத்தனை பேரறிஞனும் தாய்மொழி கல்வியில் கற்றவன். இங்க பேசும்போது எங்க ஐயா அப்துல் கலாமை பற்றி என் தம்பி திலீவன் குறிப்பிட்டான். தாய்மொழியில் கற்றவர். மயில்சாமி அண்ணாதுரை தமிழில் படித்தவர். ஏன் தாய்மொழியில் கற்றான், சிந்தித்தான், உலக பேரறிஞனாக இன்னைக்கு உலகம் கொண்டாடுகிற போயிருந்தது. நீ என்ன இந்த கரூர்ல ஒரு சின்ன பையன் முகமது ஃபாரித் ஷாருக்குன்னு ஒரு தம்பி, ஃபாரித் ஷாருக்குன்னு ஒரு தம்பி, சின்ன பையன். அவன் என்ன பிளஸ் 2ல மதிப்பு? 12ல 750. ஆசிரியர் என்ன சொல்லுவான்? அவனை முட்டா பையன், மக்கு பையன் இருக்கான். இன்னைக்கு உலகம் போச்சுக்கிற இளம் விஞ்ஞானி. 64 கிராம் ஒரு தீப்பெட்டி சைஸ்ல நானும் ஒரு விண்கலத்தை தயாரிச்சிட்டான். சின்ன விண்கலம். இந்தியா அவனை கண்டுகொள்ளல, தமிழ்நாடு அவனை கண்டுகொள்ளல. காரணம் என்ன? அவன் ஒரு இஸ்லாமிய பிள்ளை. இதே பூணூல் ஓட்ட ஒரு ஐயர் பையன்னா என்ன ஆட்டம் ஆடி இருப்பாங்கன்னு நீ யோசிச்சு பாருங்க. இந்த நாடு நமக்கு ஜனநாயகத்தை கற்பிக்குது. எவ்வளவு பெரிய கொடுமை பாத்துக்க. குஜராத்ல 403 இடத்துல ஒரு இடம் இஸ்லாமியர்களுக்கு கிறிஸ்தவர்களுக்கு கொடுக்காத ஒரு கட்சி நம்மை ஜனநாயக துரோகிகளே. எப்படி இருக்கு பாரு. நுட்பமாக கவனிச்சுக்க. நீ அவன் போய் அமெரிக்கா கொண்டாடி விண்கலத்துல அவன் தயாரிச்ச விண்கல பறக்க விட்டுச்சு. அவனை கண்டுகல. அவன் என்ன ஆங்கிலத்தில் படிச்சு வந்தா? தாய்மொழி கல்வி அதை கொண்டு வர்றோம், சட்டம் கொண்டு வர்றோம், எல்லாம் கொண்டு வர்றோம். தலைநகரை எப்படி கட்டுறேன் பாரு. உறையூர்ல கட்டுறேன், மதுரையில கட்டுறேன், திருப்பூருக்கும் கோவைக்கும் இடையில கட்டுறேன், கன்னியாகுமரியில கட்டுறேன். அவ்வளவை கொண்டாட உலகத்தை தலை சிறந்த நாடா மாத்துறேன். சாலை எப்படி போடுவேன்? நடுவால மேடு வச்சு இப்படி இறக்கி விட்டுருவேன். நீ எவ்வளவு அடமழை பெஞ்சாலும் அதே வேகத்துல போகலாம். ஆனா 120, 150 வேகத்துல போக முடியாது. தூக்கி வெளியில வச்சு விட்டுருவேன். நல்லா கொஞ்சிக்கணும். அங்கங்க ஒரு வளைவு போடுவேன். எல்லா இடங்களையும் கண்காணிப்பு கருவி, சிசிடி கேமரா வச்சிருப்பேன். கண்காணிப்பு கருவி எழுதி வரும் தமிழ்ல. இந்த சாலையை
கடக்கிற போது 60 கிலோமீட்டர் வேகத்தில் கடக்கவும் வரும். நல்லா கவனிச்சுக்கணும். ஒளியில பேசுவான், இந்த இடத்தில் பயணிகளின் கவனத்திற்கு இந்த இடத்தை கடக்குகிற போது 60 கிலோமீட்டர் வேகத்தில் கடக்கவும் அப்படின்னு வரும். எவனுமே இல்லையே, யார் கண்டுபிடிக்கிறதுன்னு நீ வேகமா பண்ணி வச்சுக்க. 65ல பண்ணினாலும் அடுத்த இடத்துல தூக்கிறான். தூக்கி இப்படி ஓரமா வாங்க. டிராபிக் போலீஸே இல்லை நம்ம ஆட்சியில. டிராபிக் போலீஸ் கிடையாது, நடுவால கிடையாது. என்ன பண்ணுவாரு, போக்குவரத்து காவலர்கள் சாலையின் இரு ஓரமும் அழகா குளிரூட்டப்பட்ட அறைக்குள்ள கண்ணாடி பேழைகளை உட்கார வச்சிருக்கேன். கண்ணாடிக்குள்ள கணிப்பொறியில எல்லா கருவியும் பார்த்துக்கிட்டே இருப்பாரு. இவர் நல்லா சாலையில உன்னை கண்டுக்கிற மாட்டாரு. இங்க இருந்து நீ வேகமா போனீங்கன்னு வச்சுக்க, டக்குன்னு அங்க தகவல் போயிடும். குறுக்க வண்டியை தூக்கிடுவாங்க. தம்பி இங்க வாங்க, அந்த இடத்துல வரும்போது 65 கிலோமீட்டர் வேகத்துல வந்தீங்களா? இல்லையே. அப்படியா ஆகிடுவாங்க. இது யார், நீங்க தானே? எல்லா கருவியும் எடுத்து காட்டுவாங்க. ஆமா அப்படின்னு. இதுக்கு 1500 தண்டம், பொய் சொன்னீங்க அதுக்கு ஒரு 1500 தண்டம். தூக்கிடுவான். ஒரு சொட்டு தண்ணீர் தேங்காது. இப்படி 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 வச்சு இந்த இடத்துல பெரிய கால்வா வச்சிருவேன். தண்ணிய 25 கிலோமீட்டருக்கு ஒரு இடத்துல 2 ஏக்கர் 3 ஏக்கர்ல பழம் வெட்டி வச்சிருப்பேன். ஒரு சொட்டு தண்ணீர் கடலுக்கு போகாது, நேரம் ஓடிப்போய் அங்க விழும். நீர் தாரையில எதுவும் சிக்கக்கூடாது. நெகிழி பிளாஸ்டிக்க வந்தவன தடை செஞ்சுவேன். தரையில ஒரு பாலித்தீன் சீட்டு ஒரு பாலித்தீன் தாள் விழாது. குப்பையை கொட்டுறதுக்கு கத்து கொடுத்துருவேன். எல்லா இடத்துலயும் குப்பை கூட கொடுத்துருவேன். தெருவில் பார்த்துருப்பேன், மேல இருந்து குப்பையை போட்டா கண்காணிப்பு கருவில இருக்கும். காலையில மாநகராட்சி பணியாளர் வந்து மின் இணைப்பு தண்ணீர் என்பதை வெட்டிட்டு போயிடுவாரு. குப்பையை கூட ஒழுங்காக கொட்ட தெரியாத நாடு குப்பை நம்ம மேடாத்தன போயிடும். நேர இறங்கி வந்து கீழே வந்து கொட்டிட்டு போனோம். குப்பையை எடுத்து கொண்டு போவேன். எல்லா குப்பையும் மக்குகிற குப்பை தான், பிளாஸ்டிக் பாலித்தீன் கிடையாது. தாள், துணி, இலை, தலை இதெல்லாம் வச்சிருப்பான். எல்லாத்தையும் எடுத்து பக்கத்துல இருக்கிற இயற்கை உரக்கிடங்கு இருக்கிற உயர் உர பண்ணை அங்க ஒண்ணி கொட்டிடுவான். இதுக்கு பல ஆயிரம் பேருக்கு வேலை கொடுப்பேன். நீ குப்பை எழுறதெல்லாம் அண்ணன் வேலை கொடுக்க நினைக்காத. எந்த தொழிலும் செய்யலாம், அது இழிவல்ல. எந்த வேலையும் செய்யாம இருக்கிறதா இழிவு. இதை நீ நல்லா கவனிக்க. வீட்டை நம்ம அம்மாவும் அக்காவும் தங்கையும் கூட்டுவது அசிங்கம் என்றால் நாட்டை நீனும் நானும் கூட்டுவது அசிங்கம்தான். வீட்டை நம்ம அம்மா கூட்டுவது தூய்மை என்றால் அது சரி என்றால் நாம் வாழ்கிற தாய் நாட்டை நாம் கூட்டுவது சரிதான். அதுல ஒண்ணு இழிவில்லை. இந்த நாடு நாசமா போனதுக்கு காரணம் என்ன? சுத்தம் சுதந்திரம் என்று எல்லா சுகத்திலையும் எழுதி இருக்கு. ஆனால் இறங்கி கூட்டுறதுக்கு ஆள் இல்லை. ஒருவேளை எழுதினவனே கூட்டியிருந்தாலும் தெரு சுத்தமா இருக்கும். நம்ம தத்துவம் என்ன? குடி இருக்கிற தெருவை கூட்டுவோம், தேசம் தானாக சுத்தமாகும். இதான் நம்ம தத்துவம். எல்லாத்தையும் மாத்திரம் இந்த சாலை அமைக்கிறோம். சாலையின் இருமருங்கும் பசுஞ்சோலை சாலைகள், எல்லாம் மரம். பள்ளிகள் பசுஞ்சோலை பள்ளிகள், கல்லூரி, எல்லா பிள்ளைகளும் 5 கிலோமீட்டர். எல்லா பிள்ளைகளுக்கும் சைக்கிள் அரசை கொடுத்துரும். சைக்கிள் தான் போகணும். 5 கிலோமீட்டர் வரைக்கும் எல்லாரும் சைக்கிள் தான். அதுக்கு மேலதான் உந்துருளி மகிழும் தடுக்கணும். ஏன்னா சுற்றுச்சூழலை பாதுகாக்க, பெட்ரோல் டீசல் விலையை குறைக்க இதை விட்ட வர வழி கிடையாது. சீனாலாம் இதை தான் பின்பற்றுது. நீ சைக்கிள் போகும்போது உடல் ஆரோக்கியம். எல்லா பிள்ளைகளுக்கும் சைக்கிள் நானே கொடுத்துருவேன். நோட்டு, புத்தகம், சிலட்டு, கிளட்டு எல்லாம் நானே கொடுத்துருவேன். சோறு நானே போட்டுருவேன். வீட்டு பாடம் அறவே கிடையாது. நோ ஹோம்வொர்க் தூக்கிடுவேன். அதெல்லாம் ஒண்ணு வேணாம். அது சொல்லிடுறேன். என் பிள்ளைகள் இங்க வரு. என் பிள்ளைகளுக்கு கல்வி சுகம், சுமை இல்லை. இங்க வா, பள்ளிக்கூடத்துக்கு போ. என்னப்பா பண்ணுவேன்? பள்ளிக்கூடத்தை வாசல்ல கல்லூரியிலேயே நான் புத்தகத்தை வைக்கிறதுக்கு அலமாரி வச்சிருவேன். சரவணன் அப்படின்னா சரவணன் எழுதி ஒட்டிடுவேன். சாலி அவன் கையில கொடுத்துருவேன். புத்தகத்தை வச்சு கூட்டிட்டு வீட்டுக்கு போக வேண்டியதுதான். காலையில வந்து திறந்து எடுத்து வச்சு படிக்க வேண்டியதுதான். வாத்தியார் ஐயா வீட்டு பாடம் அதெல்லாம் ஒண்ணு வேணாம், இங்க நடத்து. நான் மனித அறிவை மதிப்பெண்களை வைத்து மதிப்பிடுற முட்டாள் இல்லை நான். அதை நீ நல்லா கவனிச்சுக்கணும். பற்பசையை பிரிதுக்கு கூட என் பிள்ளைகளின் மூளையை பிதுக்கி மதிப்பெண்ணை பெற மடையன் இல்லை நான். என் பிள்ளைக்கு என்ன பிடிக்குமோ அதான் கல்வி. படிக்கவே பிடிக்கலைனாலும் அளவுக்கு கல்வி சொல்லுவாங்க. நான் கேட்பேன். ஆகவே படிக்காதவர், படிக்க ஆர்வம் இல்லாத ஒரு பட்டியலை வெளியில் எடுப்பேன். நான் கேட்பேன் ஒவ்வொரு தடவை. இதுல வேலையா இருப்பேன். என்னையா அவனுக்கு பிடிக்குது? நானே கூப்பிட்டு பேசுவேன். என்னையா பிடிக்குது? விளையாட பிடிக்குதா? அதுவும் பிடிக்கலையா? ஆட பாட பிடிக்குதா? ஒண்ணுமே பிடிக்கலையா? என்னதான் ஊர் சுத்தி பார்க்க பிடிக்குமாயா? அது நல்லா பிடிக்குமையா? இந்த பிள்ளைகளுக்கு காசு கொடுத்துடு. தமிழ்நாடு முழுமைக்கா குற்றாலம் கொடைக்கானல், அது ஏற்காடு அந்த எல்லாத்தையும் சுத்தி பார்த்துவா. போய் பார்த்துட்டோம். அப்போ முருகன் கோயில் இருக்கு, 6 கோயில் இருக்கு, எங்கெங்க இருக்குது, தஞ்சாவூர் பெரிய கோயில், கல்லணை எல்லாத்தையும் பார்த்துட்டு வா. பார்த்துட்டு வந்துட்டியா?
இவனை வேலைக்கு போடு. வெளிநாட்டுல இருந்து எவன் சுத்தி சுத்தி பார்க்க வரானோ அவனுக்கு சுத்தி சுத்தி காட்டு. மாசம் 15,000 சம்பளம் வாங்கிக்க. ஐயா 15,000 எனக்கு அதிகம் ஐயா போதும்ன்றான். ஏன்? செலவு இல்லை. பிள்ளைய பெற்று கொடுக்க போறேன், நான் படிக்க வச்சிருப்பேன். ஆத்தாவுக்கு முடியும்னு சொல்லிட போறேன், நானே வைத்தியம் பார்த்துட போறேன். பிள்ளைய கட்டி கொடுக்க வரதட்சணை வாங்கினா தொலைச்சிட போறேன். கதை உனக்கு தெரியாதுல்ல, வரதட்சணை வாங்கினா உனக்கு தெரியாது. ஊழல் எங்க பிறக்குதுன்னு நினைக்கிறேன். பிள்ளைய நல்லா படிக்க வைக்கணும். தனியார்ட்ட கல்வி போயிடுச்சு. தனியார் ஒரு தனி முதலாளி கல்வியை தரமா கொடுத்துட முடியும், இவ்வளவு வரை அரசால முடியாதா? 8 கோடி மக்களின் பிரதிநிதித்துவத்தை பெற்று நிர்வகி உருவாக்கப்பட்ட ஒரு அரசால் கொடுக்க முடியாது, தனி மனிதன் கொடுத்துருவானா? சண்டை நடக்கும். நம்ம ஆட்சி வந்த பிறகு தனிப்பெரும் முதலாளிகளின் கல்வி நிறுவனங்களுக்கும் தனிப்பெரும் முதலாளிகளின் மருத்துவமனைக்கும் அரசு மருத்துவமனைக்கும் அரசு கல்வி நிறுவனத்துக்கும் சண்டை நடக்கும். எவன் வெறுதான்னு பார்ப்போம். நானா நீயா? உலக தரத்திற்கு கல்வி இலவசங்களா? நான் வந்தவனே சட்டம் போடுவேன். முதலமைச்சர் மகனா, முதலமைச்சர் பிள்ளையா, தம்பி மகனா, அமைச்சர் மகனா, அவன் மகனா, இவன் மகனா, IAS மகனா, IPS மகனா, எல்லாரும் மகனும் சரி அரசு பள்ளி கல்லூரியில படிக்கணும். சட்டம் ஏற்றில்லை. முதலமைச்சருக்கு காய்ச்சல், தலைவலி, பொண்டாட்டிக்கு காய்ச்சல், அவருக்கு பிரசவம், விரோசம், எவனா இருந்தாலும் சரி அரசு மருத்துவமனை படுக்கணும். சட்டம் உலக தரத்துக்கு வந்துடும், தானா வந்துடும். போட்டி நடக்கும். நீ நடக்குதா இல்லையான்னு மட்டும் பாருங்க. இதை கொடுத்துட்டேன்னா என் மக்களுக்கு காசு இருக்கு. விவசாயம் சோறு தானே, நானே விளைய வைக்க போறேன். விவசாயத்தை அரசே செய்ய போகுது. விவசாயத்தை விட்டு என் பிள்ளை வெளியேறேன், என்னடா அவன் பிரச்சனை? அரசாங்க வேலை தானே, விவசாயமே அரசாங்க வேலை. இந்த சம்பளம் போ நீ விளைய. இவரு கருதை எப்படி இருக்கிறான் தெரியுமில? ஒருத்தன் ஜப்பான்ல கருதை எப்படி இருக்கிறான் தெரியுமில? இப்படி வச்சுக்கிட்டு பாரு, பழைய வழியில வந்துச்சு, பார்த்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இப்படி இப்படி தள்ளுறான், அப்படியே சர 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 சரன்னு கொண்டு அப்படி தாச்சிருக்கு. உலக வளர்ச்சி அறிவியலை கொண்டு மிகச்சிறந்த அளவுல உலகத்தின் தலை சிறந்த நாடாக நாட்ட மாட்டுவேன். நீ எழுதி வச்சுக்க. நீ எல்லா பயிலும் வேளாண்மை கைவிட்டுட்டாங்க. வெனிசுலா முடிஞ்சிருச்சு, ஜப்பான் முடிய போகுது, எல்லா நாடும் போயிட்டு இருக்கு. ரஷ்யா ஏறக்குறைய செஞ்சு போயிட்டு, இந்தியா இன்னும் 10 ஆண்டுகளை பிச்சை எடுத்து சாக போகுது. இந்தியாவுக்கும் ஜோறு போட்டு உலகத்துக்கும் ஜோறு போட போறது யாரு? நம்மதான். என்ன செய்யறோம்? செல்போனு இறக்குமதி செஞ்சுக்கிறேன், காரு இறக்குமதி செஞ்சுக்கிறேன், நீரையும் ஜோரை நான் இறக்குமதி செய்ய தயாரா இல்ல, நான் ஏற்றுமதி செஞ்சுக்கிறேன். இதை நல்லா கவனிச்சுக்கணும். விவசாயத்தை நாம செய்யறோம், ஆடு மாடுகளை நாம வளர்க்கிறோம், பட்டுப்பூச்சி வளர்க்கிறோம், தேனீக்கள் வளர்க்கிறோம், மீன் வளர்க்கிறோம், நெசவு செய்யறோம், பானை செய்யறோம். குயவர் தான் பானை செய்யணும்னு நினைக்காத, நானும் நீனும் செய்யறோம், நிறுவனமாய் மாக்கிறோம். பானை செய்கிற நம்ம தாத்தா இருப்பார்ல குயவர், பெரியப்பா சித்தப்பா இருப்பார்ல, அவரை பேராசிரியர் ஆக்கிறோம். நீங்க என்ன செய்யுங்க, மாசம் உங்களுக்கு 20,000 சம்பளம் கொடுத்துறேன், இதை எப்படி செய்யறதுன்னு பிள்ளைக்கு கத்து கொடுத்துருங்க. அவன் செய்வான், செஞ்சு நான் ஏற்றுமதி செய்வேன். அமெரிக்காவில் 3 குழம்பு சட்டி இருக்குல்ல, 16,000 ரூபாய்க்கு விற்குது. எப்படி? ஏய், நான் சொல்றேன், நக்கல் அடிச்சுக்கிட்டு இருக்க. காலையில பழைய சோறு, வெங்காயம், பச்சை மிளகாய் சாப்பிட்டேன், எல்லாம் செஞ்சிருச்சான். சென்னையில பெரிய ஹோட்டல் உட்லண்ட்ஸ், காலையில சிறந்த உணவுன்னு மஞ்சட்டியில பச்சை மிளகாய் பழைய சோத்தை வச்சு வெங்காயத்தை வச்சு கொடுத்துக்கிட்டு இருக்கான். சாப்பாடு எவ்வளவு தெரியுமில? 500 ரூபாய். நாடு எங்க இருக்கு, பொருளாதாரம் எங்க இருக்குன்னு தெரியாத ஒரு முட்டாள் கூட்டமா என் மக்களை மாத்திட்டான். சாராயம் வச்சு சாரிச்சுக்கிட்டு இருக்கான். இந்த பதஞ்சலின்னு ஒரு பரதேசி வந்திருக்கான், ராம்தேவ் ஒருத்தன். நான் வந்து பண போட்டி பனை திட்டம், இது பணமரத்தை வச்சு என்ன செய்ய போறாரு இவரு? அது என்ன செய்ய போறேன்னு எனக்கு தானே தெரியும். பணம் கிழங்கு இருக்குல்ல, பணம் கிழங்க காய வச்சு மாவாக்கி மைதா ரவாக்கி பல பயன்படுத்திடுவேன். நீ நினைக்கிற நீ எது பண்றத சந்தைப்படுத்திடுவேன். நாங்க சாப்பிடுவோம். உலகத்தின் தலை சிறந்த மிட்டாயை என் தலைவன் செஞ்சான். பணம் பழத்துல இருந்து அந்த சாரை எடுத்து சீனி மிட்டாய், இனிப்பு மிட்டாய் இருக்குல்ல, அது மாதிரி மிட்டாய் செஞ்சார். பணம் கிழங்கு, பணம் பழம், நொங்கு, பதநீர், இளநீர் எல்லாம் தேசிய குடிமானங்களாக்கி சந்தைப்படுத்திடுவோம். நல்லா கவனிச்சுக்கணும். பனை ஓலையில மட்டை, பனை ஓலையில கொட்டான், பனை ஓலையில பாய், பனை ஓலையில கிடுகிடுப்பை, பனை ஓலையில விசிறி, பனை நார்ல தட்டில், பனை நார்ல கொட்டான், எல்லாம் செஞ்சு சந்தைப்படுத்துவான். இதெல்லாம் சீனா இறக்குமதி செய்யறான். நான் நிறுத்திட்டு அவனுக்கு ஏற்றுமதி செய்து இல்லா அப்படின்னு.
எவ்வளவோ செய்யலாம். இவன் பைத்தியக்கார பையில நம்மளை கேள்வி பண்ணாங்க. கரும்புல இருந்து நாட்டு சக்கரை, கரும்புல இருந்து மொந்த வெல்லம், கரும்புல இருந்து எத்தனால் பெட்ரோல். எப்படி எத்தனாயிரம் பேருக்கு வேலை இருக்குன்னு பாரு. எள்ளுல இருந்து எண்ணெய், நல்லெண்ணெய், 2000 ஏக்கர்ல எள்ளு, பக்கத்துல 1/2 கிலோமீட்டர் தொழிற்சாலை, 900 பேருக்கு வேலை. எள்ளு விளைய வைக்கிறவன் படிக்காதவன், அவனுக்கு படிப்பு தேவையில்லை. நீ என்ன எதிரையும் படிக்கல, ஆனாலும் அவன் கவர்மெண்ட் எம்ப்ளாயி, அரசு வேலை கொடுத்துருவேன். எல்லாம் விளைய வச்சு எடுத்துட்டு வந்து கொடுப்பான். அந்த சக்கை என்ன பண்ணுவேன், உரக்கடனுக்கு அனுப்பிடுவேன். இந்த எள்ளை என்ன பண்ணுவேன், எண்ணெய் எடுப்பேன். எள்ளுல இருந்து எள்ளு புண்ணாக்கு எடுப்பேன். மாட்டுக்கு தீவனம், மாட்டு பண்ண வச்சிருப்பேன், தீவனம் இயற்கை உரத்துக்கு போடுவேன். எள்ளுல இருந்து எள்ளு மிட்டாய் தயாரிப்பேன். எத்தனை பேருக்கு வேலை பாரு. கடலை போடுவேன் 2000-3000 ஏக்கர்ல, அங்க தொழிற்சாலை. கடலை எள்ளு, கடல இருந்து எண்ணெய், கடலை மிட்டாய், கடலை அச்சு, கடலை புண்ணாக்கு, மாட்டுக்கு தீவனம், நிலத்துக்கு உரம். இப்படியே நிலமும் வளமும் சார்ந்த தொழிற்சாலைகளை உருவாக்கி உருவாக்கி வேலை இல்லைங்கிற நிலையை என் தேசத்தில் இல்லாமல் ஏன் நீ துபாயில போய் ஒட்டகம் மேய்க்கிற? உன் ஊர்ல மாடு மேய்க்கிறதுக்கு என்ன உனக்கு பிரச்சனை? என்ன பிரச்சனை? அவமானம் அதானே. அது அவமானம் இல்ல, வருமானம், வெகுமானம். அரசாங்க வேலை, மாசம் 5000 சம்பளம். நீ என்ன ஆடு மேய்க்க போற, மாடு மேய்க்க போற? என்ன மாடு மேய்க்க போற? ஆஸ்திரேலியாவில் ஹெலிகாப்டர்ல மேய்க்கிறான், பிரேசில்ல ஒட்டகத்துல மேய்க்கிறான். நான் உனக்கு ஜீப்பு தாரேன், ஜீப்பு மோட்டர் பைக் தாரேன். மாட்டுக்கு எல்லாம் பிரிச்சு விட்டுருவேன். பாதை 100 ஏக்கர்ல 25 ஏக்கர் கொலை வச்சு விட்டுருவேன், மரத்தை விட்டு வச்சிருவேன், சுத்தி தீவனம் வளர்த்து விட்டுருவேன். அதுவா மேயும். எல்லா இடத்துலயும் கேமரா பொருத்தி விட்டுருவேன். சுத்தி இரும்பு கம்பி வேலையை போட்டு விட்டுருவேன். அங்க இங்க துணை காவல் நிலையத்தை போட்டுருவேன். எவனை உள்ள வந்து கல் எடுத்துறதோ மாட்டு மேல அது சொல்ல முடியாது, சட்டை பேத்து விடுறான். எல்லாம் பார்த்துக்கிட்டு இருப்பேன். நீ போற மாடு மேய்ஞ்சிட்டு வந்து அழகாப்படுத்தணும். சாணத்தை எடுக்கிறதுக்கு வேக்கம் கிளீனர் இருக்குல்ல, குப்பையை இப்படி உறிஞ்சது ஸ்டக் பண்ணி அப்படி சாணியை உறிஞ்சிறதுக்கு ஒரு எந்திரம் வச்சிருப்பேன். உறிஞ்சி தரும். நீ படிக்கல, பூட்ஸ் போட்டுக்கோ, கிளவுஸ் போட்டுக்கோ, தொப்பி போட்டுக்கோ. மருத்துவர் இருப்பாரு, சோதிச்சு உனக்கு எந்த நோயும் வராம அனுப்பி விடுவாரு. உள்ள போ, நல்லா சாப்பிடு, பால் குடி, ஊட்டமா இரு. சாணி எடுத்து குப்பையில விட்டு ட்ரக்கில் ஓட்டி கொண்டு இயற்கை உரக்கடங்களை கொட்டிட்டு வா, மாசம் உனக்கு சம்பளம். இவ்வளவுதானே. எதுக்கு நீ அவமானப்படுற? இங்க டீ கிளாஸ் கழுவுறது அவமானம்னு துபாயில அரபு சேர்த்து வீட்டுல போய் கப்பி சொல்லி வச்சிருக்க. எதுக்கு கழுவுற? ஏன் கழுவுற? அங்க போய் இருக்க ஆத்தா இருக்கா, உனக்கு கூட அப்பா இருக்கா, கோயில் திருவிழா இருக்கா, பொங்கல் இருக்கா, பண்டிகை இருக்கா, நண்பர் இருக்கானா, சின்னத்தா பெரியத்தா இருக்கா, மாமன் மச்சா இருக்கா, ஒரு இளவு உள்ள தனியா கிடக்குற. இங்க எல்லாரும் இருக்கு. என்ன அங்க 20,000 கொடுப்பேன், இங்க 15,000 கொடுப்பேன். நிம்மதியா இருக்கு. எது வேணுங்கிறத நீங்க முடிவு பண்ணிக்கிறீங்க. எவ்வளவோ மாற்றங்களை நம்மளால செய்ய முடியும், எவ்வளவோ சிறந்த அரசை கொடுக்க முடியும். இங்க பாரு, இந்த நாட்டை மக்களை நேசிச்சு நிக்கிறதுக்கு பிரபாகரன் பிள்ளைகளாலையும் நம்மாழ்வார் மயன்களாலையும் நிற்க முடியும். வேற எவனாலையும் நிற்க முடியாது. ஏன்னா இனத்திற்காக சாக துணிஞ்சு நின்னவன் என் தலைவன், இனத்திற்காகவே போராடி செத்து போனவன் என் தகப்பன் நம்மாழ்வார். நல்லா கொஞ்சிக்கணும். கடைசி வரைக்கும் தன்னை நேசிப்பதை விட இந்த மண்ணை நேசித்ததுனால இன்னும் 10 ஆண்டுகளுக்கு வாழ வேண்டிய என் தகப்பன் இறந்து போனான். நுட்பமா நீங்க விளங்கிக் கொள்ள தம்பி தம்பி. அந்த பெருந்தகன் தகப்பனுடைய கனவை நிறைவேற்றுவதற்கு உங்கள் பிள்ளைகள் நிற்கிறோம். நாடெங்கிலும் இது போன்ற எண்ணற்ற திட்டங்களை கொண்டு வந்து மிகச் சிறந்த ஆட்சியை நம்மளால கொடுக்க முடியும். அதற்கு நீங்கள் எல்லாம் இந்த பிள்ளைகளுக்கு ஆதரவு கரம் கொடுக்கணும். ஒண்ணு நீங்க செய்வனா, ஒரே ஒரு ஓட்டு ரெட்டை மெழுகுவர்த்திக்கு போட்டு படுத்துக்க, மீதியை நாங்க பார்த்துக்கிறோம். மீதியை நாங்க பார்த்துக்கிறோம். இதை கவனத்தில் வைத்துக் கொண்டு என் அன்பிற்குரிய பெற்றோர்கள், என் அருமை தம்பி தங்கைகள், இந்த மண்ணிலே, இந்த துறையூர் மண்ணிலே களத்திலே நிற்கிற நாம் தமிழர் பிள்ளைகளுக்கு, உங்கள் பிள்ளைகளுக்கு வலிமை சேர்க்கிற வாய்ப்பாக எங்களோடு இணைந்து பயணிங்க. என் பெரியப்பாக்கள், என் சித்தப்பாக்கள், நீங்கள் வர வேண்டாம். நீங்கள் காங்கிரஸில் இருங்க, பாரதிய ஜனதாவில் இருங்க, திமுக இருங்க, அதிமுக இருங்க. என் தம்பி தங்கைகளை எங்களிடத்தில் அனுப்புங்கள். பல்லாயிரம் ஆண்டுகளாக அடிமைப்பட்டு கிடக்கிற தமிழ் தேசியத்தின் உரிமை மீட்சி, விடுதலை என்கிற புனித கனவை சுமந்து நிற்கிற உங்கள் பிள்ளைகளுக்கு வலிமை சேர்க்கிற வாய்ப்பாக இனிவரும் காலங்களில் உங்கள் மதிப்புமிக்க வாக்கை எங்களுக்கு தந்து எங்களை வெற்றி பெறச் செய்யுங்கள் என்று அன்போடு கேட்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நான் தமிழ்.